வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நலன்புரிகளை எதிர்பார்த்து வாழக்கூடிய மனநிலையில் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து. நாட்டில் பொது பாதுகாப்பு பிரச்சினை இருப்பதாக கூறுவது தவறானது. துணை அமைச்சர் DP சரத் தெரிவிப்பு. வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் புதிய நீண்டகால குடியிருப்பு திட்டமான கோல்டன் விசா திட்டத்தை அறிவித்துள்ள இலங்கை அரசாங்கம். ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொல்லப்பட்ட நிலையில் கட்சிக்குள் கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக தகவல்கள். இனி விரிவான செய்திகள். நலன்புரிகளை எதிர்பார்த்து வாழக்கூடிய மனநிலையை மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய கிழக்கில் வேலைவாய்ப்புகளை தேடுவதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்வதுமே இலங்கையின் தற்போதைய நிலையாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடக அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் அந்நிய செலாவணி இலங்கையை காப்பாற்றுவதாகவும், இல்லையில் இலங்கை பாரிய பொருளாதார சரிவையை சந்திக்கும். எனவே இலங்கை திட்டமிட்டு சொந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் எனவும் இந்த அரசாங்கத்திடம் அதற்கான செயற்திட்டங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நெடும் பயணத்தில் ஈடுபடுவதாகவும், கடந்த அரசாங்கத்தில் இந்த நீண்ட நெடும் பயணத்தில் சிறு சிறு பேச்சுவார்த்தைகளுக்கான வழிகள் அல்லது ஆரம்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இன்னமும் அது குறித்து சிந்திக்கவில்லை. ஜனாதிபதி தெரிவாகி ஒரு வருடம் கடந்துள்ளதாகவும், நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் பிரச்சனை உள்ளது என்றும், அந்த நிரந்தரமான அரசியல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய அரசாங்கத்திற்கு இருக்கிறதா என்று தமக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். காலம் இழுத்தடிக்கப்படுகின்றதை தவிர அரசாங்கம் இன்னமும் ஊக்கமான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்பது தான் தன்னுடைய நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் சாதாரண மக்களை நோக்கி யாரும் சுடவில்லை என்பதால் பொது பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக கூறுவது தவறானது என்று வீட்டு வசதி, கட்டுமானம் மற்றும் நீர் வழங்கல் துணை அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். வெளிகந்த பகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர், நாட்டின் சாதாரண குடிமக்களால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். இல்லை, நாட்டின் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் தற்போது நாம் எதிர்கொள்ளும் நிலைமை என்பது குண்டர்களுக்கு நடைபெறும் மோதல்கள். இப்போது அந்த குண்டர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க முடியுமா? இதுதான் நிஜமான கேள்வி. அந்த குழுக்களில் சிலரின் தலைவர்கள் இன்றைக்கு வெவ்வேறு அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். ஆனால் அவர்கள் முன்னாள் குற்ற செயல் குழுக்களின் உறுப்பினர்களே. இன்றைய நிலையில் சில குற்றவாளிகள் தலைவர்களாக மாறிவிட்டனர். மக்கள் அவர்களுக்கு தலைமை பொறுப்பு வழங்க வாக்களித்ததில்லை. அவர்கள் தாமாக ஒன்றிணைந்து தங்களுக்கு பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்கி வைத்துள்ளார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்களின் ஆதரவோடு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். தி மேனேஜ்மெண்ட் கிளப் ஆஃப் ஸ்ரீலங்கா ஏற்பாடு செய்யும் இந்த மாநாடு குறித்து ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடல் நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், அனைத்து மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலின் தொடக்கத்தில் ஆளுநர் வேதநாயகன் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் முதலீட்டுக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தில் தி மேனேஜ்மெண்ட் கிளப் வடக்கு மாகாண முதலீட்டாளர் மாநாட்டை ஏற்பாடு செய்து வருகின்றது. இந்த மாநாடு வரவிருக்கும் ஜனவரி மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை இலங்கை முதலீட்டு சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, தேசிய ஏற்றுமதியாளர் சபை, இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம், தொழில்துறை அமைச்சகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சகம் ஆகியவற்றின் ஆதரவோடு முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் தேவையான தரவுகள், முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலம் எமது மாகாணத்தின் வளர்ச்சியை மேம்படுத்த முடியும். தற்போது நாட்டின் உள்நாட்டு மொத்த உற்பத்திக்கு வடக்கு மாகாணத்தின் பங்களிப்பு 4.2% மட்டுமே. இதை குறைந்தது 10% உயர்த்துவதற்கு இவ்வாறான முதலீட்டாளர் மாநாடுகள் பெரிதும் உதவும். முதலீட்டாளர்கள் வடக்கில் முதலீடு செய்ய வரும்போது அவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் தேவையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதேவழி மக்கள் இந்த முதலீடுகளை எதிர்க்காமல் அவற்றின் மூலம் சமூக நலன்களை பெறும் வகையில் அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும். இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், பிரதி பிரதம செயலாளர் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்கள் பங்கேற்றனர். இலங்கை அரசு தனது நாட்டின் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் புதிய நீண்டகால குடியிருப்பு திட்டமான கோல்டன் விசா திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் நீண்டகாலம் வாழவும், முதலீடு செய்யவும் மற்றும் கல்வி கற்கவும் அனுமதி பெற முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டம் இலங்கையின் முதலீட்டாளர் விசா என்ற பிரிவின் கீழ் வருகின்றது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அவர்களின் துணைவர் மற்றும் சார்ந்த குழந்தைகள் அனைவரும் இந்த குடியிருப்பு விசாவுக்கு தகுதி பெற முடியும். விசா கட்டணம் வருடத்திற்கு $200 ஆகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
இது பிரதான விண்ணப்பதாரர், அவரது துணைவர் மற்றும் ஒவ்வொரு சார்ந்த நபருக்கும் தனித்தனியாக செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் 5 ஆண்டு குடியிருப்பு விசா பெற குறைந்தபட்சமாக $1,00,000 முதலீடு செய்ய வேண்டும். அத்துடன் 10 ஆண்டு குடியிருப்பு விசா பெற $2,00,000 முதலீடு செய்ய அவசியம் என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. 10 ஆண்டு கோல்டன் பாரடைஸ் விசாவுக்கான கட்டணம் $2,000 ஆகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முதலில் விண்ணப்பதாரருக்கு 5 ஆண்டு காலத்திற்கு குடியிருப்பு அனுமதி வழங்கப்படும். இதனையடுத்து அவர் $2,00,000 முதலீட்டை செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் மேலும் 5 ஆண்டுகள் வரை விசா நீடிக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அவர் மீது 6 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருந்த போதும் கட்சியினால் அவர் உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டது குறித்து கட்சிக்குள் கடுமையான சர்ச்சைகள் எழுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தலின் போது சிறிய குற்றச்சாட்டுகள் கூட எதிர்கொண்ட வேட்பாளர்களை கட்சி தலைமைக்கு தகுதியற்றவர்களாக கருதியிருந்த நிலையில் இத்தகைய கடுமையான குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் கொண்ட ஒருவரை எவ்வாறு வேட்பாளராக பரிந்துரைத்தது என்ற கேள்வி கட்சியின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் அமைப்பாளர்களிடையே எழுந்துள்ளது. இந்த விவகாரத்திற்கு பொறுப்பானவர் என்று சுட்டிக்காட்டப்படும் கட்சியின் பொதுச் செயலாளர் இது குறித்து தெளிவான விளக்கம் ஒன்று வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். லசந்த விக்ரமசேகர மீது 6 குற்றவியல் வழக்குகள் இருப்பதோடு போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளதாக கட்சிக்குள் தெரிவிக்கப்படுகின்றது. விக்ரமசேகரவுக்கு வேட்புமனுவை வழங்கிய போது இந்த வழக்குகள் குறித்த தகவல்கள் கட்சிக்கு தெரியவில்லை என்பது நியாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சில பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து உடனடி மற்றும் முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த பிரச்சனைகளை பற்றி சஜித் பிரேமதாசவுடன் நேரடியாக சந்தித்து கலந்துரையாட பிரதிநிதிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக இந்தியாவின் மும்பையில் நடைபெறும் இந்திய கடல்சார் வாரம் 2025 நிகழ்வில் பங்கேற்க எதிர்வரும் அக்டோபர் 27 முதல் 28 உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாடு மும்பை கண்காட்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இதில் உலகளாவிய கடல்சார் தலைவர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் கொள்கை வடிவமைப்பாளர்கள் ஒன்று கூடி துறைமுக உள்கட்டமைப்பு தளவாடங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளனர். இந்த பயணத்தின் போது அமைச்சர் கருணாதிலக இந்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சர் சர்பானந்த சோனோவாலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்த உள்ளார். இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான துறைமுக அபிவிருத்தி, கப்பல் போக்குவரத்து மற்றும் தளவாட துறையில் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கத்துடன் நடைபெற உள்ளது. அமைச்சர் கடல்சார் வாரத்தின் அமைச்சரவை மட்டத்திலான கூட்டத்தில் பங்கேற்பதுடன் கடல்சார் மற்றும் தொழில்துறை துறைகளின் முன்னணி பிரமுகர்களையும் சந்திப்பார். மேலும் அவரது விஜயத்தின் ஒரு பகுதியாக முக்கிய துறைமுக மற்றும் தொழில்துறை தளங்களுக்கும் பயணங்களும் திட்டமிடப்பட்டுள்ளன. அக்டோபர் 27 முதல் 31 வரை நடைபெறும் இந்திய கடல்சார் வாரம் சர்வதேச ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், துறைமுக நடவடிக்கைகளை நவீனமயப்படுத்தவும், உலகளாவிய முதலீடுகளை ஈர்க்கவும் முக்கிய தளமாக செயற்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் அருண கருணாதிலக அவர்களின் பங்கேற்பு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆழமான பொருளாதார கூட்டாண்மை மற்றும் வர்த்தகம், தளவாடம், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியின் வெளிப்பாடாகும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்தேகம பிரதேச சபையின் உப தலைவர் சமன்சீல் லியனகே கொடூர தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை இனம் தெரியாத நபர் ஒருவரால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் தனது மனைவியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சமயம் பத்தேகம கொடவத்த பகுதியில் வீதியை மறித்து அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உபத்தலைவர் தற்போது காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதோடு தாக்குதல் தொடர்பாக புத்தள போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பத்தேகம பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பாக புத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.